ஹலோ மக்களே! ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் ஆர்டர் தான் வந்திருக்கு. அதாவது ஃபேர்வெல் கீ செயின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 99 கீ செயின்ஸ், 15 கீ செயின்ஸ், 24 அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்ததில்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம புதுசா மைக் வேற வாங்கியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த இதோட விளாக் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இந்த 75 கீ செயின்ஸ் வந்து எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மோல்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வந்து 15 கீ செயின்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அண்ட் இந்த மோல்டு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த திவ்ஸ் ரெசின் ஸ்டோர் இந்த பேஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட பேஜ் தான். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மளோட தான். ஸோ வந்து இதில் வந்து வித் ஹோல்டும் இருக்குது, வித்தவுட் ஹோல்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஃபைவ் செட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து 15 பண்ணலாமா. ஸோ 5ன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளில் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவங்க வந்து இப்போ ஒரு 5 டேஸ்க்குள்ளே கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து 2 டேஸ்க்குள்ளே பண்ணாதான் நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கரெக்டான டைம்குள்ளே கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ இவங்க டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து லைட் ப்ளூ, அதுக்கு மேலே வந்து அவங்களோட குரூப் ஃபோட்டோ, மேலே வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் அண்ட் கீழே வந்து பேட்ச், இது எல்லாத்தையும் கீழே வந்து நேம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெசின் மிக்சிங் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரியூசபிள் தான். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதே வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா உள்ளெல்லாம் டேமேஜ் ஆகல, வெளியே தான் கொடுத்துறதா இருக்குது. ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாமா? ஆல்ரெடி பண்ண கலர்ஸ்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுட்ருக்கேன். ஓகே, கப்பு வேணும். ஓகே மக்களே, நான் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ கலர் பாட்டில்ஸில் நம்ம வந்து ரெசின் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம போர் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து டே 2. ஸோ 24 ஹவர்ஸ் வந்து நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம். எல்லாமே சூப்பராக வந்து க்யூர் ஆகிட்டு. அண்ட் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 77 கிச்சன்ஸ் ரெடி பண்ணோம். நான் 75ன்னு மறந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போது வந்து எக்ஸ்ட்ரா 2 கிச்சன்ஸ் வந்து நைட்குள்ளே நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து கஸ்டமைசேஷன் தான். ஸோ கஸ்டமைசேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்சர்ட் ஷீட்டில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் நேமும் இண்டிவிஜுவல் நேம்ஸும் வரிசையாக வந்து பிரிண்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஃபோட்டோவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஷீட் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கீச்செயின்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் வந்து அந்த ஹோல்டர்ஸ் தான் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கீச்செயின்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்டர்ஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ டோட்டலி 77 கீச்செயின்ஸும் 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கீச்செயின் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெற்றிகரமாக பண்ணியாச்சு. ஆக்சுவலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெசின் பாட்டில் வந்து காலியாக போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கி நம்ம கரெக்டாக அன்றைக்கே வந்துட்டு கரெக்டாக. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப லக்கியாகவும் ஆயிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் வந்து ஒரு கொசு உள்ளே விழுந்துட்டு. எப்போ பார்த்தாலும் எனக்கு இது ஒரு பிரச்சனை. ஏதாவது ஒரு மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்துடும். அது என்னன்னே தெரியல. நான் எவ்வளோதான் வந்து அதை செக்யூராக வந்து டேமேஜ் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஃபால்ட் வந்து வந்துடும். ஸோ எப்படியோ வந்து நைட்டுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கீச்சன் ஹோல்டர் தான் வந்து போட்டுட்ருக்கோம். அது போடுறதுக்கே எனக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிட்டுருக்கு. இன்னும் முடிக்கல. இன்னும் நிறைய கிச்சன்ஸ் இந்த பிளேட்டில் இருக்கிற கிச்சன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அவுட்புட் காமிக்கிறேன். அண்ட் கஸ்டமரை என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டாடா, பை பாய்.